லீவு டைம் விட்டாங்க காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்க வேண்டியதாக போச்சு. பிள்ளைங்கனாலும் லீவுனாலும் லேட்டாக எழுந்திரிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நமக்கு அப்படியா? லீவாக இருந்தாலும் சரி எல்லா நாளும் நம்ம சீக்கிரமாக எழுந்துச்சி நம்ம வேலையை தொடங்குற மாதிரி தான் இருக்குது. எந்திரிச்ச உடனே இந்த கிச்சனில் தான் வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு என்றைக்காவது லீவ் விட மாட்டாங்களா? என்னடா உலகம் இது. என்னல பாட்டெல்லாம் பலமாக இருக்குது. இன்றைக்கி அண்ணன் எதுனாலாம் இல்லையே, ஏன் காலையில் என் அம்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? என்ன ஏதாவது காரியம் ஆகணுமா? அம்மா கை சைக்கிறா தானே? அப்படி தானே? அம்மானா அம்மாதான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. எப்படிம்மா அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே. இன்னைக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போய் விளையாண்டு வரலான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க. இதுக்கு தான் காலையிலேருந்து பம்பிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்பா கிட்ட நான் சொல்கிறேன். இன்றைக்கி லீவ் தானே, சரி போய் விளையாண்டுட்டு சீக்கிரமாக வரணும் வீட்டுக்கு. என்ன சாப்பிட்டு போனேன், ஓகேவா? குட் மார்னிங் மம்மி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சனில்? இன்னைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? எனக்கு பிடிச்சது தானே சமைக்க போகிறீங்க. பூரி இல்லாட்டி சப்பாத்தி, ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க மம்மி. காலையில் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்காவது பொறுமையாக உட்காந்து நான் சாப்பிட போகிறேன், ஓகேவா மம்மி? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு வரட்டுமா ப்ளீஸ்? எனக்காக அப்பா கிட்ட கேளுங்க. என்னது இது? 2 பேரும் ஒன்றா வந்து பேசி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு உன் தம்பி வந்தான், ஒரு பாட்டு பாடினா, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் விளையாட போகிறான்னு சொன்னா. அடுத்து நீ வந்து நிற்கிற, என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வாங்க. ஆனால் அப்பா கிட்ட கேட்டால் தான் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அப்பா 2 பேரும் போங்க ஓகே அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க, இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சரியா? நான் போய் கேட்கட்டுமா? ஓகே, ஜாலி ஜாலி. என்ன மாரி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. காலையில் என்ன அமைதியாக இருக்க? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு தானே? ஆமாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு தான். அதான் சரி, பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு எங்கேயோ வெளில போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் என்கிட்ட கேட்க சொன்னாங்க. என்னங்க போட்டுமா? அவன் ஏதோ விளையாட போகணுன்னு சொன்னான். அவள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லியிருக்கா. வீட்டில் இருந்தாலும் பிள்ளைங்க போர் அடிக்கும் தானே? என்ன சொல்கிறீங்க? போகிறது பிரச்சனை இல்லை, போயிட்டு ஒழுங்காக வரணும், நேரத்தோடு வரணும் வீட்டுக்கு. போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாலாம் வீட்டுக்கு வர வேண்டாம். சரியா பிள்ளைங்களா? சீக்கிரமாக போயிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வந்துடுங்க. நான் போயிட்டு ஒழுங்கா வந்துருவேன்ப்பா. அது ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன். வீட்டுக்கு வெளியில வீட்டு பக்கத்துல இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கதான் போக போறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, சரிப்பா? ரொம்ப தேங்க்ஸ் டாடி. நான் இங்கே தான் டாடி, மால், நம்ம வீட்டு பக்கத்தில் மால் இருக்குல்ல, அங்கே தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஓகேவா? சரி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. நானும் வேலைக்கு போகிறேன். சரியா? காசு ஏதாவது வேணும்னா அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க. எங்கேயும் தேவையில்லாமல் வெளியில் சுற்றக்கூடாது, தேவையில்லாமல் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. சரியா? நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் விளையாட்டுன்னு வந்துட்டு அந்த வெயில் என்ன மழை என்ன எது வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த விளையாட்டுல, அது என்னமோ தெரியல, பசங்களுக்கே உண்டான ஒரு தனி திறமை போல. நம்ம பயவுலைகளை ஒரு பயவுலையும் காணும். சீக்கிரம் நான் வந்துடுவேன்ட்டு கண்டுதுங்க, ஒன்னத்தையும் காணும். என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. டேய் மச்சான் இங்கே பாடுறா, நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறா. கொஞ்சம் சூப்பராக இருக்குடா அந்த இது ஸ்லைடு. இங்கே வாங்கடா, எல்லாரும் வாங்கடா. டேய் டேய், நீ எப்படா வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. இவன் வந்ததையும் நான் பார்க்கல, நீ வந்ததையும் பார்க்கல. அப்ப எனக்கு முன்னாடி இங்க வந்துட்டீங்களாடா? ஏய், நாங்கள் எப்பயோ வந்துட்டு எல்லா ரைட்லேயும் ஒரு ரவுண்டு போய் விளையாண்டுட்டே வந்துட்டோம். இப்போ தான் நீ வர. என்னமோ இவ தான் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இவ்வளோ நேரம் இங்கே நின்றுக்கிட்டு டைலாக் வேறு. அதெல்லாம் கேட்கலான்னு நினச்சியா? கேட்டுட்டு தான்டா இருக்கோம். சரிடா, சாரிடா மச்சான், லேட்டா வந்துட்டேன். நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன்னு நினச்சிட்டேன். சரி வாங்க, அந்த ஸ்லைட்ல போய் நம்ம 3 பேரும் ஒன்னா சறுக்கி வாங்க. டேய் தள்ளாதீங்கடா, கீழே குப்புற வடிக்க விழுந்துட போகிறோம். அப்புறம் நம்ம மூஞ்சி நமக்கே தெரியாதுடா. தள்ளாதீங்கடா. டேய் வந்துட்டோம்ல. டேய் மச்சான், இங்க வாங்கடா, இங்க பாருங்கடா. இது மேல ஏறி குதிப்போம்ல, அதெல்லாம் இருக்குடா. இங்க வாங்கடா. இன்னைக்கு இதை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுடா. வாங்கடா, நல்லா ஜாலியா குதிப்போம். டேய் சூப்பராக இருக்குடா மச்சான், ஜாலியாக இருக்குடா. அப்படியே காற்றுல
பறக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாடா ஜெகனே, ஜாலியா இருக்குடா. மச்சான் சிரிப்பு வேற வருதுடா. ஆமாப்பா, ரொம்ப ஜாலியா இருக்குடா. குதிச்சு குதிச்சு நான் நிலாவுக்கே போயிட்டு வந்துடுவேன் போலடா. சூப்பரா இருக்குடா. டேய் இங்க பாருங்கடா மச்சான், இதுலயும் குச்சி குச்சி தான் போகணும் போல. ஜாலியா இருக்குல்ல? இங்க பாருடா மச்சான், எவ்வளோ மாங்காய் இருக்கு பாரு. இவ்வளோ நாள் நம்ம இந்த வழியா தான் போவோம் வருவோம், ஆனா இதை பார்த்தது இல்லையா மச்சான். இன்னைக்கு வர்றா எவ்வளோ மாங்காய் இருக்குன்னு பறிச்சுட்டு போயிடணும்டா. டேய் தோட்டக்காரங்க இங்கே தாண்டா எங்கேயாவது இருப்பாங்க. நம்மளை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், தோலை உரிச்சு இதே மாங்காய் மரத்தில் மாங்காய் தொங்காது, நம்ம 3 பேர் தான் தொங்குவோம். பரவாயில்லையா? டேய் ஒரே ஒரு மாங்காய் தானடா, சாமி சொல்கிற மாதிரி ஒன்னே ஒன்று பறிச்சுட்டு ஓடியே போயிடுவோம். நம்ம 3 பேர் அந்த ஒன்றுன்னு சாப்பிட்டுக்குவோம். ஓகேவா? ஒன்று பறிச்சா என்னடா சொல்ல போகிறாங்க? என்னமோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் பாடு. என்ன எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன் நான்லாம். அப்புறம் நான் தெரியலன்னு சொல்லி நீங்களாம் கவலைப்படக்கூடாது. ஓகேவா? நீங்களாச்சும் உங்கள் மாங்காய் வச்சு பறிச்சா எனக்கெல்லாம் மாங்காய் வேணாண்டா, நீங்களே சாப்பிடுங்கடா. என்னடா மச்சான் இவன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கா? சரி பரவாயில்ல விடு, நம்ம பறித்து நம்ம சாப்பிட்டுக்குவோம். அவன் வேணாமா? ஏதோ கூட பழகின பழக்கத்துக்காக கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துருவான் உனக்கு. ஐயோ அங்கிள், நான் இல்லை அங்கிள். டே ஓடுங்கடா ஓடுங்கடா. பயவுள்ளைங்க திரும்பி பார்க்காம ஓடுது பாரு, அது மூஞ்சிய கூட காட்டாம. இந்த பயவுள்ளைகளுக்கு லீவ் விட்டாலே இதே ஒரு பிரச்சனை. நம்ம மரத்துல ஒரு காய் கூட இருக்காது. எவ்வளவு இந்த காக்கா குருவிகளுக்கு கூட பயம் இல்லைம்மா. இந்த சில்லாட்டைங்க வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓடி போயிடுதுங்க. இதுங்களா அவங்க பெற்றவங்களுக்கு லீவ் விட்டா கஷ்டமா இருக்குமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி அப்பவே சொன்னல இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, தோட்டக்காரர் இருப்பார் பார்த்தாருன்னா சும்மா விட மாட்டார் அப்படின்னு. நல்ல வேலை நம்ம மூஞ்சியை பார்க்கல, பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தீபாவளி தான் வெடிச்சிருக்கும். சும்மாவே இருக்க மாட்டானுங்க ஒரு மாங்காய்க்கு. எல்லாம் இவனால தான். ஒரு மாங்காய்க்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட நல்லா வாங்கி கட்டியிருக்கோம். பத்தாவதுக்கு வீட்டில் ஏதோ பெர்மிஷன் கொடுத்தாங்களேன்னு வந்தா நீ எனக்கு திருட்டு பட்டமா கட்டுற. ஆமா சரி உள்ள சிபு, மச்சான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டான். ஆமாம் அவனுக்கு தோட்டக்காரர் இருக்கா தெரியாதுல்ல, அவனை என்ன பண்ண முடியும். சரி விடு பார்க்கலாம், விட்டுரு, ஃப்ரீயாக விடு, பாவம் அவனை அடிச்சிட்டல. ஓகே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம், டைம் ஆயிடுச்சுல்ல, போகலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் 2 நாள் லீவ் இருக்குல்ல, பார்ப்போம்டா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாங்காய்க்காக என்னை எப்படியெல்லாம் மாட்டி விட்டாங்கன்னு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை மாட்டி விடாதீங்க சரியா? என்னை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்